அரியலூர் பக்கம் கீழப்பள்ளூர்ன்ற ஊரில் சமத்துவபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் சாய்பாபா கோயில் எப்படி இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் சாய்பாபா கோயில் வித்தியாசமாக இருக்கும். திருநெல்வேலியை பொறுத்தளவுக்கு எங்கள் ஊரில் பார்த்திங்க அப்படின்னாக்கா சாய்பாபா கோயில் இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் இருக்காது. பெரிய பெரிய சிலையாக தான் வச்சுருப்பாங்க. நல்லாவும் இருக்கும். சாய்பாபா கோயில்னாலே ஸ்பெஷல் தான். ஆனால் அந்த ஊரில் பார்த்திங்க அப்படின்னா சாய்பாபாக்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நல்லா இருந்துச்சு பார்க்கவே. அந்த கோயில்கள்லாம் நவகிரகத்தை நம்ம சுற்றி வருவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த சாய்பாபாவை ஒவ்வொரு டிசைனாகவும் அழகாக வச்சு நவகிரகம் மாதிரியே அந்த சாய்பாபாவை ஒவ்வொரு டிசைனாக வச்சு அதை சுற்றி நம்ம வழிபடுற மாதிரி வச்சுருக்காங்க. அது ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்க. எத்தனை இடத்துல இந்த மாதிரி சாய்பாபா வச்சுருக்காங்கன்னு தெரியல. எனக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நான் ஒரு 2-3 இடத்துலலாம் சாய்பாபா கோயில் பார்த்துருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உங்கள் ஊரில் இந்த மாதிரி நவகிரகங்கள் மாதிரி சுற்றி வர மாதிரிலாம் சாய்பாபா வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வீடியோ கொஞ்சம் மியூசிக் ஆட் பண்ணியிருப்பேன் இடையில. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பொது இடங்களுக்கு கோயில்களுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம போயிட்டு நம்ம வீடியோ எடுத்து நம்ம யூடியூப்பில் போடும்போது நமக்கு காப்பிரைட்டுலாம் நமக்கு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் கோயிலில் உள்ள உண்மையான அந்த மியூசிக்கெலாம் நம்ம பாட்டு இந்த மாதிரிலாம் நம்ம போடக்கூடாது. அதனால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம மியூசிக் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் ஸ்டுடியோவில் இருக்கு இல்லையா, அந்த மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் நான் ஒரிஜினல் ஆடியோவை நான் இதில் போடலை. மேக்ஸிமம் நாங்கள் வியாழக்கிழமை தொடர்ந்து இப்போல்லாம் நாங்கள் சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே மனசு அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்கும். ஒரு கவலை அப்படியே ஃபுல்லாக நம்ம விட்டு போன மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அதனால் மேக்ஸிமம் சாய்பாபா கோயிலுக்கு போயிடுறது. அது மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு அன்னைக்கு அன்னதானமும் அன்றைக்கி அங்கே போடுவாங்க. அதனால் நாங்கள் மதியானம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு திருப்தியாக நாங்கள் வீட்டுக்கு வருவோம். அது என்னமோ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் சாய்பாபா கோயிலுக்கு வழக்கமாக போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த சாய்பாபா நமக்கு நவகிரகங்களை சுற்றி கும்பிட்ற மாதிரி சாய்பாபா கோயிலையும் இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. இதை சுற்றி நம்ம வழிபடும் போது மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாகவும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்கும். எவ்வளோ கோயில்கள் இருந்தாலும் இந்த சாய்பாபா கோயிலில் மட்டும் எப்போதுமே கூட்டம் குறையாது. வாரம் எல்லா பக்கமும் அப்படி தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.